ஜனநாயகன் டீசர் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருந்து கிட்டத்தட்ட பகவந்த் கேசரி தான் உறுதியாகிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பகவந்த் கேசரியாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் அந்த ரோபோட்ஸ் வர்றது அதெல்லாம் வந்து அலைபேச்சிலே சொல்லியிருந்தாங்க. பட் நான் நம்மள ஏதோ கதை வர்றானுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்துட்டு இது ஆனால் பகவந்த் கேசரியில் வந்து அது இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் பகவந்த் கேசரி, செகண்ட் ஹாஃப் வந்து வினோத் ஏதாவது டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் வலிமையிலேயே இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் கை விட்டுருச்சு. ஆனால் வலிமையில் வந்து ட்ரைலரில் ஸ்டோரி என்னங்கிறத ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. பட் இதுலேயும் சொல்லிட்டாங்க. ஆனால் நிறைய என்னென்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து கொஞ்சம் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து ஓடின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து விஜயோட லாஸ்ட் படங்கள்னால ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஆர்வமாக இருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட எந்த படம் எடுத்தாலும் ஹிட் ஆகிற அளவு தான் இருக்குது. பட் இது ரோபோட்டிக்ஸ் அது இதுன்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பகவந்த் கேசரியில் வந்து அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜயோட பொண்ணே இல்லை அவங்க. விஜய் வந்து ஒரு இதுக்காக ஜெயிலில் இருப்பார் ஸ்டார்டிங் சீனில். அப்போ ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அந்த போலீஸ் கேரக்டரோட பொண்ணு தான் வந்துட்டு இவங்க. இந்த ஜனநாயகன் டீசரில் வந்து எனக்கு மமிதா பஜிக்கும் விஜய்க்குமான அந்த சென்டிமெண்ட் சென்ஸ்லாம் எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. ஆனால் பகவந்த் கேசரியில் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருந்தது. ஏன்னா வந்து அப்பா பொண்ணு வயசில் இருக்கிறனால செட் ஆச்சு. இவர் வந்து கொஞ்சம் எங்கே இருக்கிறனால அது வந்து செட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு இதாக இருக்குது. மீதி எல்லாமே நல்லாயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அது ஒரு சொல்லுவார் இல்லை, திரும்பி போகிற ஐடியாவே எனக்கு இல்லைங்கிற போதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஒரு சீன்லேயே விஜயோட ஆக்டிங் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு தெரியுது. அந்த ஒரு சீனே போது விஜய் வந்து மறுபடியும் நடிக்க வந்தால் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல்லாம் ஒர்க் ஆகிடும், சென்டிமெண்ட் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. எல்லாருமே வந்து விஜய் இந்த படத்தை சூஸ் பண்ண பதிலாக மகேஷ் பாபு வந்து சிஎம் ஆவார், பரத்னுமா நினைக்கிறேன், அந்த படம் சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ரெண்டாவது இதில் வந்துட்டு அப்போ லேடிஸ் சென்டிமெண்ட்னால லேடிஸும் கவர் பண்ணிடலாம், மாஸ் மசாலா இருக்கிறதுனால ஆடியன்ஸும் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி விஜய் லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் மேபி 1 or 2 yearsக்கு அப்புறம் அவர் கண்டிப்பாக நடிக்க வராருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.